Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். சோ ஒவ்வொண்ணா क्वेश्चन பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1. இதே மாதிரி क्वेश्चन வந்து சிபிஎஸ்இ புக்ல கேட்டிருந்தாங்க. அந்த புக்ல பார்த்தா இந்த क्वेश्चन வந்து அப்படியே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டு வச்சிருப்பாங்க. ஸ்டேட் போர்ட் புக்ல இந்த क्वेश्चन டைரக்ட்டா இருக்கு. From a point on the ground la irukra oru point la irundhu the top of the tree is seen to have an elevation of 60 degree. Nalla parunga ground la irundhu paakren indha tree evlo height la irukudhu, it is obtaining an angle of 60 degree angle obtain pannudhu. The distance between the tree and the point, in the point ku indha tree oda base ku irukka distance evlo 50 meter. Appo indha height of the tree evlo சிபிஎஸ்சில இதே மாதிரி ஒரு क्वेश्चन தான் கேட்டிருந்தாங்க. பட் என்ன பண்ணிருந்தோம், நீ வார்த்தையை போட்டு ஏபிசி 3 பாயிண்ட் இருக்கு, தூரம் போற சரியா பேரலக்ஸ் மெத்தட் அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க. இது டைரக்டா முடிஞ்சுச்சு. tan θ என்னன்னு போடுவேன், tan θ is equal to opposite by அப்ப tan 60 h by 50. அப்ப h வேணும்னு சொன்னா tan 60 வேல்யூ என்ன, √3 into 50. கரெக்டா? ஓகே. உட்கார்ந்து மல்டிப்ளை பண்றவங்க மல்டிப்ளை பண்ணிப்போம். 1.732 into 50. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 50 இருக்கு பத்தி, இந்த 55 இந்த மாதிரி நம்பர் வந்த உடனே இதை சிம்பிளி நான் 100/2 எழுதிக்குவேன். ஏன்னா 100ஆல மல்டிப்ளை பண்றது ஈஸி, 2ஆல டிவைட் பண்றது ஈஸி. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த வேல்யூ என்ன ஆயிரும் உனக்கு, 173.2/2 டிவைட் பண்ண என்ன 6.6 மீட்டர். இதை உன்னோட ஆன்சரான்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.